एकः एकम् एकेन एकस्मै एकस्मात् एकस्य एकस्मिन् புரியுதா? இப்போ ஏகஹா ஏகம் ஏகேன ஏகஸ்மை ஏகஸ்மாதி ஏகஸ்ய ஏகஸ்மின்ன்றது ஏக சப்தத்தினுடைய பும்லிங்க ரூபங்கள். சரியா? இப்போ ராதிகாமா என்ன கேப்பா, சுவாமி ஏகஹான்னு எழுதிட்டீர், த்விவச்சனம் பகுவச்சனம். இதுக்கு த்விவச்சனம் பகுவச்சனம் கிடையாதுமா. இந்த சப்தம் ஏகவச்சனம் மட்டும்தான் உண்டு. ஏக சப்தாக்கு என்ன உண்டு? ஏகவச்சனங்கள் மட்டும்தான் உண்டு. அந்த ஏகவச்சனங்கள் எது எது? ஏகா ஏகம் ஏகேன ஏகஸ்மை ஏகஸ்மாதி ஏகஸ்ய ஏகஸ்மின்னு. சரியா? இது எப்படி வரப்போறது? எல்லா சப்ஜெக்டுகளுக்கும் இது ஒரு விசேஷணமாக வரப்போறது. சரி, விசேஷணமா வரப்போறதுன்னா என்னது? அட்ஜெக்டிவா வரப்போறது. அப்போ நம்ம பாடத்துல பார்த்தோமேன்னா அங்க என்ன கொடுத்திருந்தா, கிராமேன்னு ஒரு வேர்டு கொடுத்திருந்தோம். கிராமேன்னு ஒரு வேர்டு கொடுத்திருந்தோம். இந்த வேர்டு தான் சப்ஜெக்ட். இந்த வேர்டு என்னதுமா? சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் எந்த விபக்தியில இருக்கோ, என்ன வச்சனம்ல இருக்கோ, என்ன லிங்கம்ல இருக்கோ, அதே விபக்தியில அதே வச்சனத்துல அதே லிங்கத்துல தான் இந்த அட்ஜெக்டிவும் இருக்கணும்மா. புரிஞ்சுதா? அதனாலதான் அது வந்திருக்கு. சரி, இப்ப புல்லிங்கம் சொல்றீங்க சுவாமி, இதுக்கு ஸ்திரீலிங்கம் உண்டா? உண்டு. ஏகா ஏகாம் இது மாதிரி அந்த சப்தம் போயிட்டே இருக்கும். புரியுறதா? நம்ம இதெல்லாம் எங்க வாசிச்சோம் அப்படின்னா சங்கியா வாச்சக சப்தங்கள்ல வாசிச்சோமா. நீங்க சப்தமஞ்சரி புக்க போயிட்டு ஜஸ்ட் அப்படி ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அதுல சங்கியா வாச்சக சப்தங்கள்னு ஒரு பிரகரணமே உண்டு, ஒரு பார்ட்டே உண்டு. அந்த பார்ட்ல போயிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஏக சப்தத்தை ஃபுல்லா பார்க்கணும். சரியாமா? சரி சரி. இப்போ இதுல அந்த ஏகம் திரயः சத்வாரः அது வரைக்கும் தான் இருக்கும் இல்லையா? இது அதுக்கப்புறமா கிடையாதுன்னு சொன்னீங்க. ஆமா ஆமா, இது 4க்கு மட்டும் சப்தங்கள் உண்டு. புரியுறதா? அந்த சப்தங்களும் புல்லிங்கம் ஸ்திரீலிங்கம் நபும்சகலிங்கம்னு டிஃபர் ஆகும். சரியா? அதுக்கப்புறமா இருக்கிறதுல பஞ்சல இருந்து ஆரம்பிச்சு சப்தங்கள் கிடையாது. புரிஞ்சுதாமா? புரிஞ்சு மகோதயா. ரொம்ப சங்கியாவாச்சக சப்தங்கள்னா நம்பர்ஸா? நம்பர். எஸ், these shabdas will refer only the numbers. Okay, thank you. சரியா? Okay sir. சரி, வெரி குட். இப்போ திருப்பி நான் அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இதுல வேற யாருக்கும் டவுட் இல்லையா? சுவாமிஜி டவுட் இல்ல மகோதயா. ஆனா ஒரே ஒரு தடவை சொல்லிடுங்க. அத கொஞ்சம் என்ன சொல்லணும், நான் வேற கிளாஸ் நீங்க வந்துட்டேன் மகோதயா, கொஞ்சம் சொல்லுங்க மகோதயா. ரொம்ப சிம்பிள்மா. இது பாருங்க சுவாமிஜி, அதோட தமிழ் மீனிங் கொஞ்சம் சொல்லுங்க. எதுக்குமா? ஏகஸ்மேனா? ஏகஸ்மின். ஏகஸ்மின் அப்படின்னா தமிழ் ஒரு ஒரு ஒரு. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா. இது பாருங்க, கிராமே அப்படின்னா கிராமத்தில். சரியா? ஓகே. ஏகஸ்மின்னு கிராமேன்னு ஒன்ஸ் சேர்ந்த உடனே ஒரு கிராமத்தில் வந்துரும். அவ்வளவுதான். ஓகே, நான் சொல்றது புரியுறதா? புரியுது. இதுக்கு தனியா என்ன சுவாமி இதுக்கு அர்த்தம் அப்படின்னா ஒண்ணு ஒண்ணு ஒண்ணு, இவ்வளவுதான் இதனுடைய அர்த்தமே. சரியா? ஓகே, சரி. இப்போ இங்க பஞ்சமி விபக்தி இருந்தது. நான் தூரத்துல பாக்குறேன், ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துல இருந்து ஒரு பழம் விழுது. நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு பழம் விழுது. இப்போ எத்தனை மரம் இருக்கு? ஒன்னே ஒண்ணு. அதுல எத்தனை பழம் இருக்கு? ஒரே ஒரு பழம். அந்த பழம் விழுது. இப்ப நான் என்ன சொல்லணும்? வெரி குட் ராகவப்பிரியாமா, அப்ரிஷியேட். ஏகஸ்மாத் விருக்ஷாத் ஏகம் பலம் பததி. சொல்லுங்க பார்க்கலாம். ஏகஸ்மாத் விருக்ஷாத் ஏகம் பலம் பததி.
இப்ப ஏகஸ்மாத்து விருக்ஷாத்துன்னு சொன்னீங்களேன்னா, ஏன்னா விருக்ஷாத்துன்றதுதான் மரத்திலிருந்துன்ற அர்த்தத்தை கொடுக்க போறது. இந்த ஏகஸ்மாத்துன்றது கூட சேர்ந்த உடனே என்ன ஆயிடுறது? ஒரு மரத்தில் இருந்து என்ன ஆயிடுறது? ஒரு மரத்தில் மரத்துல சரி, பலம் பதத்தினே சொல்லிடலாம். ஆமாவா இல்லையா? ஆம். ஏகஸ்மாத்து விருக்ஷாத்து பலம் பதத்தின்னு சொல்லிடலாம். அங்க ஏகம்னு போட்டீங்களேன்னா, ஆமா சுவாமி ஒரு பழம் விழுந்தது, அதை நான் விவரிச்சு சொல்லணும்னு நினைக்கிறேன். பழம் விழுந்ததுன்னு சொல்லாம ஒரு ஏன்னா இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், பழம் விழுந்தது. ஒருத்தர் என்ன கேள்வி கேட்க கூடாது, எத்தனை பழம், இந்த கரகாட்டக்காரங்க படம் மாதிரி ஆயிடும். எத்தனை பழம் கேட்டக்கூடாது. அப்போ கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம், ஒரு பழம் விழுந்தது, முடிஞ்சு போச்சு, ஆன்சர் முடிஞ்சு போச்சு. புரியுறதா? அப்போ அந்த இடத்துல அந்த பழம்ன்ற வார்த்தைக்கு ஏக்கம்ன்றது விசேஷணமா வருது. ஏகஸ்மாத்து விருக்ஷாத்துன்ற இடத்துல விருக்ஷாத்துன்ற வேர்டுக்கு ஏகஸ்மாத்து விசேஷணமா வருது. புரிஞ்சுதா? புரியுது மகோதயா. உமாமா இதுதான் நாங்க சொல்லிட்டு இருந்தோம். அப்படியா? ஓகே மகோதயா, புரிஞ்சுட்டேன். விசேஷணம் விசேஷம் வேற ஒண்ணு இல்லை. சரியா? ஓகே.